ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மாங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த சைஸ் மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். தோல் வந்து சீவியாச்சு. இது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மாங்காய் வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாங்காய் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மாங்காவை ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுறலாம். அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிரும். மாங்காய் நல்லா வெந்துச்சு. மாங்காய் நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த வெல்லத்தை வந்து சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகுது. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா இனிப்பாக வேணும்னா நம்ம நிறையா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இது இனிப்பாகவும் புளிப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்க. இப்போ மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ டேஸ்டான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாங்காய் தொக்கு ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.